எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 36. கொம்போதி கள்ளுப்பானையை சுற்றி இளவட்டங்களின் கூட்டம். சிரித்து சிரித்து எல்லோருக்கும் வயிறு புண்ணாகி போச்சு. நேத்து ராத்திரி நடந்ததை கீரச்சட்டியும் கள்ளராமனும் சொல்ல சொல்ல இளவட்டங்க சிரிச்சு உருண்டாங்க. இந்த யோசனையை சொன்னதே பெருநாழி பச்சைமுத்து தான். வேயண்ணாவுக்கு தெரிஞ்சா விட்டு இருக்க மாட்டாரு. கீரைச்சட்டி விட்ட இடத்தை கள்ளராமனும் கள்ளராமன் விட்ட இடத்தை கீரைச்சட்டியும் எடுத்து சொல்லி விவரித்து போனார்கள். எல்லோரும் அரைப்போதை முக்கால் போதையில் இருந்தார்கள். அப்புறம் என்றவன் சின்ன கத்தி. கள்ளராமன் சொல்லி வந்தான். பச்சைமுத்து சொன்ன யோசனையை கேட்டதும் எங்களுக்கு மனசு ஒவ்வொல. என்னடா இது, பெருநாழிக்காரன் புத்தி எல்லாம் நரகல் புத்தியா இருக்குதேன்னு ஒரு மலப்பு. ஆனாலும் நம்ம காரியம் ஆகணுமே. நானும் கீரைச்சட்டியும் ஒரு மண்கலையத்தை எடுத்துக்கிட்டு கம்மாயோரமா நரகலை தேடி அலைஞ்சோம். சொல்லி கொண்டிருக்கும் போதே இளவட்டங்களுக்கு சிரிப்பு தாங்கல. கையிலைய அள்ளி போட்டீங்க? ஒரு அகப்பையை கொண்டு போனோம்டா. கம்மா கரையோரம் தேடி அலைஞ்சு அதை அள்ளி அள்ளி களையத்துல போட்டு ஊரணி தண்ணி விட்டு நல்லா கலக்கி ரசித்து சொல்லும் கள்ளராமனின் இடுப்பில் பாண்டி சீ சீ என ஒரு மிதி மிதித்தான். டேய் கேளுங்கடா, நல்லா கலக்கி 10-15 தவளைய உயிரோட பிடிச்சி அதுல போட்டு ஒரு துணியால மண்களையத்து வாயை கட்டிட்டோம். கீரை சட்டி தொடர்ந்தான். வெள்ளக்கார துறையோட பொண்டாட்டிக்கு வீட்டுக்குள்ள ஒரு தூசி துரும்பு எறும்பு இருக்கக்கூடாதான். அப்படி ஒரு சுத்தக்காரியான். ஒரு வட்டை கல்லையும் உறிஞ்சு விட்டு கள்ளராமன் பேசினான். 2 பேரும் கையில களையத்தோட பெருநாளிக்குள்ள நுழையிற போது இருட்டாயி போச்சு. களையத்துக்குள்ள தவளை குதியாட்டம் போடுது. நாத்தம் குடலை புடுங்குது. வெள்ளக்கார துறையோட வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒத்த வீடு. தூரத்துல நின்னு நோட்டம் பார்த்தோம். யாரையும் காணோம். வீட்டுக்குள்ள விளக்கு எரியுது. வெளியே இருட்டு. துறை பொஞ்சாதி மட்டும்தான் உள்ள இருக்கிறா. நானும் கீரைச்சட்டியும் சுவத்தோரம் பதுங்கி கிடந்தோம். சொல்லி கொண்டு இருக்கும் போதே சின்ன இடைவெளி விட்டான். சொல்லி தொலைங்கடா என்றவாறு கள்ளராமனின் பின்புறம் ஒரு மிதி மிதித்தான் சின்ன கத்தி. பதுங்கி 2 பேரும் உள்வாசல் பக்கம் போனோம். வெள்ளக்காரத்துறை பொஞ்சாதிக்கு எப்படித்தான் இந்த வாடை தட்டுப்பட்டுச்சோ தெரியல. மூக்க மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள தேடுறா. கதவு திறந்து கிடக்கு. இதுதான் சமயம்னு கையில இருந்த களையத்தை தூக்கி வாசல்ல போட்டு உடைச்சோம். இவ்வளவு நேரமா களையத்துக்குள்ள அடவிட்டு கிடந்த தவளை விட்டா போதும்னு வீடு முழுக்க தத்தி போகுது. வீடே நாரி போச்சு. ஒரு தவளை தாவி கையில உட்கார்ந்ததும் துறை பொண்டாட்டி குதிச்ச குதிய பார்க்கணுமே. கொலையா இருக்கிற மாதிரி சத்தம் போடுறா. நாங்க 2 பேரும் அங்க பிடிச்ச ஓட்டம்தான். கொம்புதியில தான் வந்து நிக்கிறோம். இளவட்டங்கள் சிரித்த சிரிப்பில் போதை போன போக்கு தெரியவில்லை. கள்ளு விற்கின்ற தேனம்மாவும் இது நல்ல கொடுமைதான். வெற்றிலை வாய் சிதறச் சிரித்தாள். வெள்ளக்காரன் ஊரை காலி பண்ணி ஓடத்தான் போறான். இளவட்டங்கள் கூப்பாடு போட்டு குடித்த குடியில் 2 பானைக்கல்லும் காலி. என்ன சொல்றீங்க வில்லியம்ஸ்? கொம்பூதிக்காரங்க வாரிசே இல்லாம அழிஞ்சு போக போறாங்களா? ஜெர்சி பதறி கேட்டாள். ஆமா, என் தம்பி விக்டர் தகவல் அனுப்பியிருக்கான். என்ன தகவல்? விக்டர் மனைவி மேரி பத்தியும் அவ சுத்தம் பத்தியும் உனக்கு தெரியுமே. அவங்கள கொம்பூதிக்காரங்க ரொம்ப கேவலமா அவமானப்படுத்தி இருக்காங்க. இப்படி ஒரு காரியம் நடந்த பின்னாடி அரை நொடி கூட அந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலாம் மேரி. விக்டர் எதையும் எதிர்கொள்ற வீரன் தான், புத்திசாலி தான். ஆனாலும் அருவருப்பான இந்த சம்பவத்தால விக்டர் மனம் உடைஞ்சு போச்சு. விக்டர் இருந்த இடத்துல வேற அதிகாரி வர்றாரா. ரத்த வெறி பிடிச்ச மிருகமாவன். கொம்பூதியை அழிக்காம விடமாட்டானா? என்ன செய்யலாம் வில்லியம்ஸ்? இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம புள்ள சேதுவுக்கு பயிற்சி முடிய இன்னும் நாள் இருக்கு. அதுவரை அவங்க உயிரோட மிஞ்சி இருப்பாங்களா பாப்போம். மதுக்குவளையை உறிஞ்சு முடித்தார். உடைமாற்ற உள்ளறைக்குள் நுழைந்திருந்த சேது காதலியை பார்க்க போகின்ற அவசரத்தில் கையசைத்து விட்டு பாய்ந்து போனான். விக்டர் துரை ஒற்றையாளாய் கொம்போதி நோக்கி நடந்து போனார். கொம்போதிக்கு போவதாக மனைவி மேரியிடம் கூட சொல்லவில்லை. போலீஸ் உடுப்பு அணியாமல் சாதாரண உடையில் போனார். இடுப்பில் துப்பாக்கி இல்லை, கையில் பிரம்பு இல்லை. பாதையை மறைத்து முகத்தில் அடிக்கும் முள்ளை விளக்கி நடக்க சிரமப்பட்டார். பாதை வளைந்தும் நீண்டும் போனது. மனித பாதங்கள் சுதந்திரமாய் நடந்து திரியும் பாதையாக தெரியவில்லை. வனவாடை அப்பி கிடந்தது. ஒரு வெற்று சூனிய கோடு போட்டு கொம்பூதியை பிரித்து வைத்திருந்தது. காற்றும் வெயிலும் இருட்டும் தவிர மற்றவை எல்லாம் கைமடக்கி ஒதுங்கி இருந்தன. விக்டர் துரை ஊரணிக்கரையை தொட்டதும் ஊருக்குள் நாய்கள் குரைக்க தொடங்கிவிட்டன. போலீஸ்கள் வந்து பதுங்கிய முந்தைய இரவில் கேட்ட அதே குரைப்பு சத்தம். கொம்பூதியின் நடுநரம்பு முறுக்கேறியது. ஊமையன் நரிவேலு மந்தை வேப்பமர உச்சி ஏறி ஊதுகொம்பை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு காத்திருந்தான். இடித்து வைத்திருந்த மிளகாய் பொடியை பெட்டிகளில் அள்ளி நிரப்பிக்கொண்டு பெண்கள் வீட்டுக்குள் குத்த வைத்திருந்தார்கள். இனி கொம்பூதிக்குள் போலீஸ்காரர்கள் எவன் நுழைந்தாலும் போட்டு தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் வேயண்ணாவின் உத்தரவு. இளவட்டங்களின் வேல்கம்பு உரை நீங்கி காத்திருந்தன. மந்தை பொட்டலில் ஏறுவையில் உரைத்து கொண்டிருந்தது.
ஆலமரம் தாண்டி விக்டர் துரை ஏறி நின்று ஊரை ஒரு பார்வை பார்த்தார். இறுக்கமும் எச்சரிக்கையும் கவந்து கிடந்தது. கொம்போதியின் எல்லா ஆயுதங்களும் தன்னை குறிவைத்து காத்திருப்பது தெரியாமல் கையில் பிரம்பு கூட இல்லாத விக்டர் துரை மந்தையில் இறங்கி நடந்தார். ஒற்றையாளாய் கொம்போதி மந்தையில் இறங்கி நடந்து வரும் விக்டர் துரையை குறிவைத்து எல்லா ஆயுதங்களும் பதுங்கி இருந்தன. ஒரு மரண வளையத்துக்குள் தான் சிக்கியிருப்பது தெரிந்து கொண்டே மெல்ல நடந்து வந்தார். வேயண்ணாவும் வையத்துறையும் தவிர யாரும் விக்டர் துரையை இதற்கு முன்னால் பார்த்தவர்கள் இல்லை. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் வருகிறான், ஊரை விட்டு திரும்ப விடாமல் அவன் கதையை முடித்து விட வேண்டும் என்ற நினைப்பில் வேயண்ணாவின் வருகைக்காக எல்லோரும் தெருமுனையை பார்த்து காத்திருந்தார்கள். விக்டர் துரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் நாய்களின் குரைப்புச் சத்தம் இறங்கிக் கொண்டே வந்தது. நடுமந்தையில் இருளப்பசாமி கோயிலின் முன்னால் வந்து விக்டர் துரை நிற்கவும் நாய் சத்தம் நின்றே போனது. நாய்கள் அங்கங்கு நின்று கொண்டு வாளை குழைக்க ஆரம்பித்தன. இது இளவட்டங்களுக்கு நல்ல அறிகுறியாய் தெரியவில்லை. வெள்ளக்காரனை பார்த்து நம்ம ஊர் நாகிய குழைத என்னவா? சுற்றி பதுங்கி இருந்த எல்லோர் முகத்திலும் திகைப்பு. கொம்போதி குலசாமி முன்னால் வந்து நின்ற விக்டர் துரை கோயில் பீடத்தை நிமிர்ந்து பார்த்தார். ஓங்கி அரிவாளுடன் சிங்க வாகனத்தில் நிற்கும் இருளப்பசாமி ஜாடையில் வேயண்ணா போலவே இருந்தார். நாய்ச்சத்தம் நின்று போன நிலையில் கனத்த மௌனம் கொம்போதியை விழுங்கி இருந்தது. தலைக்கு மேல் சூறாவளி சுழல தெருமுனையிலிருந்து வேயண்ணா வந்து கொண்டிருந்தார். பகுதி 37. பெரும்படையை எதிர்பார்த்து வந்த வேயண்ணா நடுமந்தையில் ஒற்றையாளாய் விக்டர் துரை மட்டும் நிற்பதை கண்டார். சாதாரண உடையில் வெற்று மனிதனாய் வந்து நிற்கிறார். ஊரை சுற்றி போலீஸ்களை பதுக்கி வைத்துவிட்டு வந்திருக்கலாம். வேயண்ணா இடுப்பில் வளரியும் கையில் வேல்கம்பும் இருந்தன. வேயண்ணா நடந்து வரும் அழகை விக்டர் துரை வைத்தகன் வாங்காமல் பார்த்தார். நேருக்கு நேராக வந்துவிட்ட வேயண்ணா வேல்கம்பு எட்டும் தூரத்தில் நின்று கொண்டார். மந்தையை சுற்றி கண்களை உருள விட்டார். எதையும் எதிர்கொள்ள ஆயத்தமாய் ஊர் இருந்தது. உள்ளே வெள்ளைக்காரனை நுழைய விட்டுவிட்டு ஊர் நாய்கள் வாய்கட்டி நிற்பது வேயண்ணாவை உறுத்தியது. விக்டர் துரை கைகளை பின்னால் சேர்த்து கட்டிக்கொண்டு நிமிர்ந்த வாக்கில், மிஸ்டர் வேயண்ணா என்று வாய் எடுத்தவர், மன்னிச்சுக்குங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு வயசு போதாது. உதட்டோரம் சிரித்தார். வேயண்ணா கையில் இருந்த வேல்கம்பை நட்டுக்குத்தலாய் தரையில் நட்டார். வீட்டு கதவோரம் மிளகாய் பொடியோடு பதுங்கி கிடந்த கூழானி கிழவி மட்டும் ஒரு கை நிறைய பொடியை அள்ளிக்கொண்டு நடுமந்தை வந்து எட்ட நின்று ஒட்டு கேட்டாள். நான் தனியா வந்திருக்கேன், பெருங்கையோடு வந்திருக்கேன். விக்டர் 2 கைகளையும் விரித்து காண்பித்தார். நான் ஊர்ல இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. என் மனைவியோட புறப்பட்டு போறேன். விட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நான் தோத்து திரும்பல, விட்டு போறேன். நம்ப மாட்டீங்க, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். விக்டர் துரையின் நா குளறியது. வேயண்ணாவின் வேல்கம்பு பிடி தளர்ந்தது. கூழானி கிழவி 2 எட்டு முன்னே வந்தாள். விக்டர் துரை பேசிக்கொண்டே போனான். உங்களையெல்லாம் அடக்கிற அதிகாரியாத்தான் நான் பொறுப்பேற்றேன். என்னால் அதை செய்யவும் முடியும். ஆனா கொம்போதி எல்லைக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாம உங்களை நெறிப்படுத்தணும்னு விரும்பினேன். அது வாய்க்காம போச்சு. உங்க நாயை சுட்டதுல கூட எனக்கு சம்மந்தம் இல்லை. 1 எட்டு முன்னே வந்தார். என் நிதானத்துக்கும் உங்க வேகத்துக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கு. என்னை எதிரியா நினைச்சு அவசரப்பட்டுட்டீங்க. துரைக்கு குரல் வளை வலித்தது. வேயண்ணா நெஞ்சு பதற முன்னே வந்தார். கூழானி கிழவி கையில் இருந்த மிளகாய் பொடியை கீழே விட்டுவிட்டு சேலையில் துடைத்தாள். சுற்றி பதுங்கி இருந்தவர்களுக்கு நடுமந்தையில் என்ன நடக்கிறது என்று யூகிக்க முடியவில்லை. நான் ஏதோ ஒரு தேசத்துக்காரன்தான். ஆனா இந்த கொம்போதி மண்ணை மிதிச்சதும் என் நெஞ்சு என் கசியுதுன்னு எனக்கு விளங்கல. விக்டர் துரையின் கண்ணோரம் நீர் கசிந்தது. எனக்கு பதிலா வரப்போற அதிகாரி உங்க நாட்டுக்காரர் தான். அவர் எப்படிப்பட்டவரோ தெரியாது. கடுமையான சட்டம் உன்னை கையில எடுத்துக்கிட்டு வரலாம். தயவு செஞ்சு யோசிங்க. உங்க செயலுக்கு சட்டத்துல அனுமதி இல்ல. ஒரு உயிர் கூட பழி இல்லாம கொம்போதி மக்களை காக்க உங்களால தான் முடியும். நான் வர்றேன். விக்டர் துரை திரும்பி நடந்தார். வேயண்ணா செய்வதறியாது தடுமாறினார். 4 எட்டு நடந்த விக்டர் துரை கடைசியா 1. ஊரை விட்டு என்னை விரட்ட கையாண்ட முறை தான் ரொம்ப வேதனையா இருக்கு. கண்ணீரோட அவர் சொல்லி முடிக்கவில்லை. வேல்கம்பு கை நழுவ வேயண்ணா விக்டர் துரையை கட்டி பிடித்து கொண்டார். பேச நான் எழவில்லை. கூழானி கிழவி தடுமாறி வந்தாள். தம்பி வெள்ளக்கார துரை, ஓ மூஞ்சில எரியவா இந்த மிளகாய் பொடியை நாங்க இடிச்சு வச்சோம். வந்த வேகத்தில் தன் விரலில் ஒட்டியிருந்த மிளகாய் பொடியால் விக்டர் துரையின் நெற்றியில் திலகமிட்டாள். பதுங்கி கிடந்த கொம்போதி சனம் ஒவ்வொன்றாய் வெளியேறி நடுமந்தையை நோக்கி வந்தது. ஊமையன் நரிவேலு உச்சி மரத்திலிருந்து சரசரம் என கீழே இறங்கினான். டே கருப்பு காதலா, எப்ப வந்த? ஓடி வந்து சேதுவை கட்டி பிடித்து கொண்டாள் நான்சி. நடுக்கூடத்தில் தன் பெற்றோர்களுடன் அமர்ந்து செல்லம் கொஞ்சிக் கொண்டிருந்த நான்சிக்கு திடும் என்று வந்து நிற்கும் தன் காதலன் சேதுவை பார்த்ததும் ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியவில்லை.
இடுப்போடு வளைத்து கை போட்டு தன் இளம் காதலி நான்சியை நெஞ்சுக்கு மேல் தூக்கி சேது 2 சுற்று சுற்றினான். ஏய் சேது, வர்றேன்னு ஏன் முன்கூட்டியே சொல்லல? சொல்லியிருந்தா கன்னத்துல கை வச்சு காத்திருந்திருப்ப. கொஞ்சம் தாமதமா வந்திருந்தாலும் முகத்தை திருப்பிக்குவ. திடீர்னு வந்தா தான் இப்படி ஓடி வந்து கட்டி பிடிச்சி இன்னும் இறுக்கி சேதுவின் நெஞ்சுக்கு மேலிருந்தபடி வெட்கப்பட்டாள். நான்சியின் வெள்ளைக்கார பெற்றோர் ரசித்து சிரித்தார்கள். சேது, போலீஸ் பயிற்சி எப்படி போகுது? கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்குது அங்கிள். நான்சியை தூக்கி சுத்துறது மாதிரி. ஏய், நான் என்ன அவ்வளவு குண்டா? நான்சியை கீழே இறக்கி விட்டவன், நீ குண்டா உள்ளியான்னு தூக்குறவனுக்கு தானே தெரியும். கைகளை உதறி மூச்சிரைப்பது போல பாவனை செய்தான். மறுபடியும் சேதுவின் நெஞ்சில் குத்து சினுங்கினாள். அப்பா, துப்பாக்கி சுடுறதுல இந்த திருடன் தான் நம்பர் 1 கடிதம் எழுதியிருந்தான். கண்களை அகல விரித்தாள். நான்சியின் அப்பா, பின்ன இருக்காதா? என் மகன் நான்சியை குறி வச்சு காதல் வலையில வீழ்த்தினவனாச்சே. குலுங்கி குலுங்கி சிரித்தார். இன்னும் எவ்வளவு நாள் பயிற்சி செய்து? வாயில் புன்னகையோடு பேசினார் அப்பா. இன்னும் 3 மாசம்தான் அங்கிள். அப்புறம் என்றாள் அம்மா. அப்புறம் எங்கேயாவது ஒரு காவல் நிலையத்தில் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியதுதான். அப்புறம் கண்கள் நெளிய கேட்டாள் நான்சி. அப்புறம் நான்சியை நெருங்கிக் கொண்டே நகர்ந்தான் சேது. பின்னால் நகர்ந்து கொண்டே, பாருங்கப்பா என்றவள், அம்மா, கல்யாண அவசரமெல்லாம் இந்த முரடனுக்கு தான், எனக்கு இல்லை. சேதுவை பார்த்து கள்ளக்கண் சிமிட்டினாள். சரி சேது, நீ ரொம்ப அவசரப்படுற. என் மகன் நான்சிக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. அதனால நீ வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கோ, போ போ சொல்லிவிட்டு அப்பா ஓரக்கண்ணால் பார்த்தார். அப்பா! சேதுவை இறுக்கி கட்டி கொண்டாள் நான்சி. அம்மாவும் அப்பாவும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அதிகாலை மையிருட்டில் விக்டர் துரை தன் மனைவியோடு பெருநாளியை விட்டு கிளம்பும் போது யாரிடமும் கை கொடுக்கவில்லை, ஒரு வார்த்தை பேசவில்லை. வந்த வேகத்தில் விக்டர் துரை வெளியேறியதால் போலீஸ்கள் உற்சாகமில்லாமல் இருந்தார்கள். 4 பேரையாவது சுட்டு இருக்கணும். கிழட்டு போலீஸ் இதையே மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார். பல போலீஸ்களுக்கு விக்டர் துரை மீது வருத்தம். இறக்கப்படுறதுக்கு ஒரு அளவு வேணும். அதுவும் யாருக்கு இறக்கப்படுறது? கொம்பூதிக்காரன், கொலை பாதகக்காரன். கடைசியில என்னாச்சு? வீட்டுக்குள்ளேயே புகுந்து அசிங்கம் பண்ணி விரட்டி விட்டுட்டானுங்க. என்ன நடந்துச்சு? யாரு கண்டது? துரையம்மா அரை நொடி கூட இந்த ஊர்ல இருக்க மாட்டேன்னு கிளம்பிட்டாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? ஊருக்குள்ளே எங்கும் இதுதான் பேச்சு. வெள்ளக்கார துறைய விரட்டி விட்ட கொம்பூதி ஆளுக எந்த நேரமும் பெருநாளிக்குள்ள நுழையலாம். அவங்க கோபமெல்லாம் இப்ப நம்ம மேலதான். போலீஸை நம்பி மோசம் போயிட்டோமே. அரற்றி கொண்டிருந்தார்கள். புதுசா வர்ற அதிகாரி எப்படியா? ஈவு இறக்கமில்லாத ஆளாம். இவரும் வெள்ளக்காரரா? இல்ல, வடநாட்டுக்காரனா. எந்த நாட்டுக்காரன் வந்தாலும் கொம்பூதியை திருத்த போறதும் இல்ல, பெருநாளிக்கு விடிய போறதும் இல்ல. பொறுப்பேற்க வரும் புதிய அதிகாரிக்காக கச்சேரி காத்து கிடந்தது. போலீஸ்கள் விரைப்பான உடையணிந்து பளபளப்பாய் இருந்தார்கள். வெள்ளைக்கார சார்ஜென்ட் கொம்பூதி பற்றிய முழு விவரங்களோடும் கூடுதலான பரபரப்போடும் காத்திருந்தான். கொம்பூதி காரியத்தில் முட்டி குனிந்த வலி முகமெல்லாம் படர்ந்து இருந்தது. போலீஸ்களுக்கு மத்தியில் உரசி போட்டால் தீப்பிடிக்கும் அளவு கொம்பூதி நினைப்பு உஷ்ணமேறி கிடந்தது. பக்கத்து போலீஸின் காதோரம், புதுசா வர்ற துறை பேர் என்னவா? கிழட்டு போலீஸ் கேட்டு வைத்தார். இன்ஸ்பெக்டர் பகதூர். சொல்லி முடியவும் தெருவழியே குதிரை சாரட் சத்தம் கேட்டது. எல்லா போலீஸ்களும் அணிவகுத்து துப்பாக்கி மரியாதைக்கு ஆயத்தமாய் நின்றார்கள். ஓங்கலான குரலில் உத்தரவிட தருணம் பார்த்து சார்ஜென்ட் நிமிர்ந்த வாக்கில் நின்றான். ரத்தம் ஒழுகும் பல்லுடுக்கில் மனிதக்கரி சிக்க தலையை சிலுப்பிக் கொண்டு ஒரு காட்டுப்பன்றி கச்சேரி வாசலுக்குள் நுழைந்தது. பகுதி 38. இன்ஸ்பெக்டர் பகதூருக்கு முன்னால் கொம்பூதி பற்றிய எல்லா விவரங்களையும் வெள்ளைக்கார சார்ஜென்ட் விரித்து வைத்தார். துறை, கொம்பூதிக்காரங்க செஞ்ச கொலை களவுக்கு அளவே இல்லை. போலீஸை மதிக்கிறதும் இல்லை, சட்டத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறாங்க. அவங்க பேரை கேட்டாலே இந்த பகுதி மக்கள்லாம் பதறாங்க. சார்ஜென்ட் கொட்டிய அனைத்து தகவலையும் புறங்கையால் தள்ளிவிட்டார் பகதூர். அவங்க கொலை செய்யட்டும், கொள்ளை அடிக்கட்டும், அதையெல்லாம் நாம தடுத்துட முடியும். ஆனா சட்டத்தை மீறி தனி ராஜ்யம் நடத்துறாங்களே, அதுதான் நமக்கு ஆபத்துல முடியும். அவங்க திருடங்களா இருக்கட்டும், வீரங்களா இருக்கக்கூடாது. கொம்பூதிக்காரங்களோட யாரையும் சேர விடக்கூடாது. கொம்பூதிக்கு போற பாதையை அகலப்படுத்த உடனடியா ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. போலீஸ்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது. கொம்பூதிய ஒரு வழி பண்ணிட மாட்டாரு இந்த பகதூர். துப்பாக்கிகளை துடைக்க ஆரம்பித்தார்கள். பிள்ளாயுதத்தின் ஆசை கனவுகளில் வஜ்ராயினி எட்டாத தொலைவில் நின்றாள். ஓடைக்கரையில் தன்னையும் சிட்டையும் அந்த கோலத்தில் பார்த்த மான் ஓடிப்போய் வஜ்ராயினியிடம் சொல்லியிருக்கும். அழுந்த வீசும் தென்றலுக்கே கண்ணீர் விடும் அந்த பூவை மான் சேதி புயலாக தாக்கியிருக்கும்.
இனி வஜ்ராயினியை என்ன சொல்லியும் சமாதானப்படுத்த முடியாது. சம்பங்கி ஆற்றங்கரை பக்கமே போகக்கூடாது. வில்லாயுதத்தின் தோளில் கழுகு அமர்ந்திருக்க குதிரை தன் போக்கில் போய்க் கொண்டிருந்தது. மடியில் பச்சை கறி நிறைத்த பெட்டி இருந்தது. கழுகுக்கு தன் கையில் இறை வீசி வெகு நாட்கள் ஆகிவிட்டன. கரியை எடுத்து வீசக்கூட மதியற்று அமர்ந்திருந்தான். வில்லாயுதத்தின் மனசறிந்து குதிரை மெதுவாக ஓடவும் நடக்கவுமாக காட்டுப்பாதையில் போனது. 1000 தினார் என்னிடம் சொன்னதெல்லாம் உண்மையா? பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வைரங்களுக்கு நரவழியிடத்தான் வஜ்ராயினியை வளர்க்கிறார்களா? வைரக்கதை மெய்யா பொய்யா? மெய்யென்றால் வைரங்கள் எங்கே இருக்கின்றன? நாதமுனி தேடி அலையும் அந்த வனங்களில்தானா? வைரங்கள் கண்ணில் பட்டதும் நரவழிக்கு நாள் குறிப்பானா? நரவழியிடாமல் வைரங்களை பெற முடியாதா? இனி அவள் நமக்கு இல்லை, வேண்டாம். ஆனால் அவள் சாகக்கூடாது. வஜ்ராயினியை சுற்றியே நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. மனதளவில் நினைக்கக்கூட தகுதியற்றவனாக தன்மீதே அருவருப்பு மேலோங்கியது. குதிரையின் அடிவயிற்றில் தட்டி விட்டான். பெட்டியிலிருந்து பச்சை கரியை எடுத்து மேலே வீசி எறிந்தான். கவ்வி பிடிக்க அகன்ற சிறகு விரித்து கழுகு பறந்து போனது. கவன்கல்லால் குறிவார்த்தான். கரியை கவ்வப்போகும் நேரம் குறி விசகாமல் அடித்தான். கல்வெட்டு வெகு உயரத்துக்கு பறந்தது. மீண்டும் கரித்துண்டு இறங்கி வரும்போது இன்னொரு கல்லை குறிவைத்து அடித்து மேலே போக வைத்தான். கழுகோடு விளையாடும் கரியாட்டம் வஜ்ராயினியின் நினைவுகளை கொஞ்சம் தள்ளி வைத்தது. 1000 தினாரையும் நாதமுனியையும் தவிர 3ஆம் மனிதனை பார்த்தறியாமல் வளர்ந்தவள் வஜ்ராயினி. வெள்ளாயுதத்தை பார்த்ததும் பற்றி கொண்டதே. வளர்ப்பு ரகசியத்தை சொல்ல 1000 தினார் இன்னும் மறுக்கிறான். என்னை என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள்? மீட்டுச் செல்வான் என்று நம்பியவன் தலைகுப்புற தள்ளிவிட்டானே. மலையோடும் நதியோடும் பூக்களோடும் மானோடும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். இடையில் ஏன் வந்தான்? எது சுகம் எது துக்கம்? மான் கண்டு வந்து செய்தி சொன்னதே. அவனை யாரோ பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இருந்தார்களாமே. அவள் யார்? அந்த ஏமாற்றுக்காரனை இனி பார்க்க கூடாது. அசையாமல் படுத்திருந்தாள். மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. கண்ணை மூடினால் கனவில் வந்து தொலைப்பான் என்றே உறங்காமல் கிடந்தாள். ஆனாலும் சுழற்றியது. 1000 தினாருக்கு வஜ்ராயினியின் மேல் கோபம். பிடிவாதக்காரியாக இருக்கிறாள். களங்கமற்ற அழகிகள் எல்லோருமே பிடிவாதக்காரிகளாகத்தான் இருக்கிறார்கள். அதிலும் இந்த பேரழகிக்கு கேட்கவா வேண்டும்? வஜ்ராயினியின் கால்மாட்டிலேயே உட்கார்ந்திருந்தான். பாதத்தை தொடக்கூட பதறிப்போயிருந்தான். தொட்டால் சுருளுகிறாள். அவரவர்க்கான விதியை யார் அழிக்க முடியும்? நரவழிக்கென்றே பிறந்திருக்கிறாள். அந்த மரண வலையை அறுத்தறிய எந்த சக்தியாலும் முடியாது என்பதில் நாதமுனியை விட 1000 தினார் தெளிவோடு இருந்தான். வில்லாயுதத்தை பார்த்ததிலிருந்து வஜ்ராயினியின் பருவப்பாடுகளை காண 1000 தினாருக்கு சகிக்கவில்லை. அவைய கிளர்ச்சிக்கு வடிகால் தேடும் இளங்கண்ணியின் பாவத்தில் தான் விழுந்து விட்டதாக குமைந்து கொண்டே இருந்தான். எவ்வளவு சீக்கிரம் நாதமுனி வைரங்களை கண்டறிந்து நரவழிக்கு நாள் குறிக்கிறானோ தெரியவில்லை. அந்த நிமிடமே தானும் அடிந்து தொலையலாம். நாதமுனிக்கு கொடுத்த வாக்குக்காக இந்த பழியை சுமக்க வேண்டியுள்ளது. வஜ்ராயினி கனவுகளோடு உறங்கிப் போயிருந்தாள். இன்ஸ்பெக்டர் பகதூரின் பேச்சு பெருநாளி முக்கியஸ்தர்களுக்கு பிடித்து போனது. நான் கொம்பூதிக்காரங்களை திருத்த வரல, அழிக்க வந்திருக்கேன் என்றது மிகவும் பிடித்திருந்தது. போலீஸை எதிர்க்கிறவன் எவனாயிருந்தாலும் உயிரோட விடமாட்டேன். போலீஸை எதிர்க்கிறது அரசாங்கத்தை எதிர்க்கிற காரியம். பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்கிறவனை வேட்டையாடுறது தான் என் வேலை. அதுவும் கொம்பூதிக்காரங்க மாதிரி தைரியசாலிங்க மேலதான் கூடுதல் எச்சரிக்கையா இருப்போம். நீங்களும் ஒத்துழைக்கணும். சுப்பையாவுக்கும் ஏகாம்பரத்துக்கும் பூரண திருப்தி. என்ன செய்யணும் ஏசமா சொல்லுங்க. கொம்பூதிக்கு பாதை வெட்ட 50 பேர் வேணும். 50 பேர் என்ன ஏசமா, 100 பேர் வர்றோம். சுப்பையாவுக்கு பகதூரோடு ஒட்டிக்கொள்ள ஆசை. பகதூரும் சுப்பையாவை இனங்கண்டு கொண்டு தோளில் கை போட்டார். ஏகாம்பரமும் தன் தோளை பகதூருக்கு இசைவாய் கொடுத்து, மாறிப்போன விக்டர் துரை சரியில்லை ஏசமா என்றதும் பகதூர் இன்னொரு கையை ஏகாம்பரத்தின் தோளில் போட்டார். கொம்பூதி முள்பாதை அம்பாரமாய் வெட்டப்பட்டது. சுப்பையாவும் ஏகாம்பரமும் பெருநாளி ஆட்களை திரட்டி கொண்டு போய்விட்டு இருந்தார்கள். பெரும்பச்சேரி ஆட்கள் வரவில்லை. விசக்குட்டை எவ்வளவோ சொல்லி பார்த்தான். கொம்பூதியை காட்டி கொடுக்க முடியாதுரா, ஒரே வரியில் பதில் சொன்னார்கள். இந்த தகவலோடு விசக்குட்டை இன்ஸ்பெக்டர் பகதூரிடம் ஓடினான். பகதூருக்கு உரைத்ததையே ஏகாம்பரமும் சுப்பையாவும் எடுத்து கொடுத்தார்கள். எசமா, கொம்பூதிக்கும் பெரும்பச்சேரிக்கும் இடையில நீங்க கோடு கிழிக்கலன்னா உங்க நினப்பு ஈடேறாது. இன்ஸ்பெக்டர் பகதூர் சார்ஜென்ட்டை அழைத்தார். போலீஸ் நடவடிக்கையை வேடிக்கை பார்க்கக்கூடிய சனங்கள் எல்லாம் அறிவாளும் கையுமாக முள்ளுக்காட்டில் இறங்கிவிட்டார்கள். புலவர் கார்மேக ஆசாரியோடு சேர்ந்து சில பேருக்கு வெளியே சொல்ல முடியாத வேதனை. புதிதாய் வந்திருக்கின்ற போலீஸ் அதிகாரி கொம்பூதியை குறிவைத்து நெருங்கப் போகின்றது அச்சத்தை கொடுத்தது.
பச்சை முத்து யாருக்கும் தெரியாமல் வேறொரு தடம் பிடித்து கொம்போதி நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். குதிரையில் அமர்ந்தபடி வில்லாயுதம் கழுகுடன் காட்டுக்குள் விளையாடித் திரிந்தான். அடுக்கடுக்கான மலைகளை தாண்டி வெகு தூரம் கடந்து விட்டான். உச்சிக்கு மேலே கழுகு அவனுக்கு இணையாக பறந்து வந்தது. கவன்கள் அடிபட்ட பச்சை கறி கழுகின் வாயில் சிக்காமல் ஒரு பெரும் பள்ளத்தாக்கில் இறங்கி போய்க் கொண்டிருந்தது. கழுகு விடாமல் பறந்து போனது. கண்கொண்டு பார்க்க முடியாத பள்ளத்தாக்கு. வில்லாயுதத்தின் கண்களை விட்டு கழுகும் கரியும் மறைந்து போயின. குதிரையை நிறுத்தி வில்லாயுதம் கழுகு தலைகீழாக பறந்து போன திசையை பார்த்து கொண்டிருந்தான். மூச்சிறைக்க கொம்பூதிக்குள் ஓடி வந்த பச்சை முத்து வேயண்ணாவின் வீட்டு வாசலில் நின்றான். ஐயா, கொம்பூதியை குறி வச்சு வெள்ளக்காரன் பாதை வெட்டி வர்றான். பாதையா? எதுக்கா? புதுசா வந்திருக்கிற போலீஸ் அதிகாரியோட பேச்சுவார்த்தையே சரியில்லையா. பெரிய திட்டத்தோட வர்ற மாதிரி தெரியுது. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஐயா. வேயண்ணா தன் வீட்டு வாசலில் நின்றபடி, டேய் கீரச்சட்டி, ஊர் ஆளுகளை மந்தையில கூட சொல்லு என்றவர், பச்சைமுத்து நீ போ, நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்குள் நுழைந்தார். பச்சை கரியை கவ்வ பள்ளத்தாக்குக்குள் பறந்து போன கழுகு மெல்ல சிறகு விரித்து மேலே வந்தது. குதிரையோடு காத்திருந்த வெள்ளாயுதம் கழுகை பார்த்தான். கழுகு தூக்கி வரும் கரியிலிருந்து கண்ணை பறிக்கும் ஒளி அடித்தது. பள்ளத்தாக்கில் விழுந்த பச்சைக்கறி முழுக்க வைரங்களும் வைடூரியங்களும் ஒட்டி இருந்தன. பகுதி 39. கொம்போதிக்காரன் திருடனாக இருக்கட்டும், வீரனாக இருக்கக்கூடாது. கொலைகாரனாக கூட இருந்துவிட்டு போகட்டும், கூட்டம் சேர்ப்பவனாக இருக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர் பகதூரின் வார்த்தைகள் வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கும் அர்த்தம் நிறைந்ததாக தெரிந்தன. பெரும்பச்சேரி ஆள்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு வா என்று பகதூர் உத்தரவிட்டதும் போலீஸ் லாரி பெரும்பச்சேரி நோக்கி புறப்பட்டது. லாரியின் முன்புறம் அமர்ந்திருந்த சார்ஜென்ட்டுக்கு பகதூரின் தீவிரம் மிகவும் பிடித்திருந்தது. கோழைகளையும் துரோகிகளையும் வளர்க்க வேண்டிய அடிமை தேசத்தில் வீரர்களை கைகோர்க்கவிட்டால் அஸ்திவாரத்தையே அசைத்து விடுவார்கள். திரிவிளக்குக்கு எண்ணெய் வார்ப்பது போல உயிர் வலி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது வெள்ளை அதிகாரிகளுக்கு பாலபாடம். விக்டர் துரை ஒரு வெள்ளை அதிகாரியாக இருந்தும் கடமையில் தவறிவிட்டார். சுட்டு தள்ள வேண்டிய ஆட்களை சுகதுக்கம் விசாரித்தது தவறு. இந்த பகதூர் வடக்கே பாஞ்சாலத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் இரத்த குளியலாடிய ராஜ்ய விசுவாசி, ஜெனரல் டயரின் கையருகில் இருந்து காரியம் நடத்தியவர் என்று பகதூரின் பெருமைகளை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் சார்ஜென்ட். துப்பாக்கிச் சுட கை ஊறி திரிந்த போலீஸ்களுக்கு அடிமைகளுக்கு சோறு போடு, வீரர்களை கொன்று போடு என்ற பகதூரின் வார்த்தை சந்தோஷம் தந்தது. பகதூர் வந்ததிலிருந்து தன் பொறுப்பு குறைந்துவிட்டதாக சார்ஜென்ட் நிம்மதிப்பட்டான். கொம்போதியின் முள்பாதை வெட்டப்பட்டு விரிந்து கொண்டே போக போலீஸ் லாரி பெரும்பச்சேரி நோக்கி முன்னும் பின்னும் குலுங்கியவாறு ஊர்ந்தது. வரப்புகளை கடக்க சிரமப்பட்டது. கை விரல்களை சொடுக்கிவிட்டபடி வெள்ளை போலீஸ்கள் லாரிக்குள் உட்கார்ந்திருந்தார்கள். பகதூர் தந்த சுதந்திரத்தால் துப்பாக்கிகளின் மேல் பிரியம் அதிகமாகி போனது. வாஞ்சையுடன் தடவி கொடுத்தார்கள். கிழட்டு போலீஸுக்குத்தான் கொம்போதிக்காரன் கட்டுப்படுவான் என்ற நம்பிக்கை இன்னும் வந்தபாடில்லை. கழுகு தூக்கி வரும் கரிமுழுக்க வைரங்களும் வைடூரியங்களும் ஒட்டி இருந்தன. பள்ளத்தாக்கு உள்ளிருந்து கழுகு பறந்து வந்தது. நுனி அழகால் கரியை கவ்விக்கொண்டு அகன்ற சிறகு விரித்து மேலேறியது. உச்சி சூரியனின் ஒளியில் வைரங்கள் சுடர்விட்டன. பள்ளத்தாக்கு நிறைய புது வெளிச்சம் பரவியது. கரும்பச்சை மரங்கள் பின்னி கோர்த்திருக்கும் அடர் வனத்துக்குள் வைரங்களின் தகதகப்பு ஊடுருவியது. பள்ளத்தாக்கின் அடி ஆழத்திலிருந்து ஒளிவில் ஒன்று உயரே கிளம்பியது போல் இருந்தது. வனப்பகுதியில் குதிரையோடு நின்றிருக்கும் வில்லாயுதத்துக்கு கண்கள் கூசின. மேலேறி வரும் வெளிச்ச பந்தம் கண்களுக்கு புலப்பட விடாமல் கழுகை மறைத்திருந்தது. இன்னதென்று அறியாமல் வில்லாயுதம் திகைத்து போயிருந்தான். உயரே உயரே ஏறி வரும் ஒளிக்கற்றை வில்லாயுதத்தை நோக்கியே வந்தது. நெருங்க நெருங்க சிறகு விரித்து வரும் கழுகு புலப்பட்டது. குதிரையின் கண்களில் சுடரடித்தது. கல்லறி தூரத்துக்கு கழுகு வந்துவிட்டது. கரியில் ஒட்டி ஒளிரும் அத்தனை வைரங்களிலும் வஜ்ராயினி சிரித்து கொண்டிருந்தாள். சம்பங்கி ஆற்றில் நீராடிய பின் தோல்மேவிய ஈர உடையுடன் கரையேறும் வஜ்ராயினியின் மேனிபோல் வைரங்கள் ஒளிவிட்டன. பறந்து வந்த கழுகு வில்லாயுதத்தின் இடது தோளில் அமர்ந்தது. தோல் நிறைய வஜ்ராயினி. வில்லாயுதம் மதிக்கிறங்கி போனான். உச்சி சூரியனை மறைத்து மேகங்கள் திரண்டன. மலைவனம் இருண்டது. சடசடக்கும் மழைத்துளியாக வஜ்ராயினி சிரித்து உருண்டாள். வைரச் சிரிப்பு நிஜாம்களின் அரண்மனை எக்காலமாக மலைகளில் மோதி திரும்பியது. குதிரை முன்னங்கால் தூக்கி கனைத்தது. வில்லாயுதம் பேதலிக்கும் புத்தியை இழந்து பிடிக்க தடுமாறினான். நாகமுனி தேடி அலையும் வைரங்கள் இவைதானா? ஹசார்தினார் சொன்னானே, வஜ்ராயினியை வளர்த்தது இந்த வைரத்துக்கு நரபலி கொடுக்கத்தானா? இவை வைரங்களா அல்லது வேறா?
காட்டு மழை ஊற்றத் தொடங்கியது. வைர வைடூரியங்கள் ஒட்டியிருக்கும் கரித்துண்டை கவ்விக்கொண்டு வில்லாயுதத்தின் தோளை விட்டு கழுகு மேலேறி பறந்தது. கழுகு பாதையில் குதிரையை செலுத்தினான். கொம்போதி பாதையில் முள்ளுக்காடு வெட்டப்பட்டு சரிந்து கொண்டிருந்தது. உச்சியை புழக்கின்ற வெயில். தோள்வெளுத்த இன்ஸ்பெக்டர் பகதூரை வெயில் படாமல் ஒரு மஞ்சனத்தி மரநிழலில் உட்கார வைத்திருந்தார்கள். பெரும்பச்சேரி போன போலீஸ் லாரியை இன்னும் காணோம். எல்லா போலீஸ்களும் லாரியில் ஏறிப்போய்விட இங்கே உடுப்புடன் இருந்த ஒரே ஆள் பகதூர் தான். உழவு காட்டில் கள்ளு அடுப்பு கூட்டி பெரிய பெரிய மண் முடாக்களில் கஞ்சி கொதித்து கொண்டிருந்தது. கொம்போதி பிடிபடப் போகின்ற சந்தோஷத்தில் சுப்பையாவும் ஏகாம்பரத்துக்கும் இருப்பு கொள்ளவில்லை. முள்ளு பாதைக்கும் கஞ்சி கொதிக்கின்ற இடத்திற்கும் மாறி மாறி ஓடி யோசனை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி பகதூருக்கு முன்னே வந்து குனிந்து கும்பிடு போட்டு 2 வார்த்தை பேசிக் கொண்டார்கள். பகதூருக்கு பெருநாழி ஆட்கள் தரும் ஒத்துழைப்பு நிறைவாய் இருந்தது. சுப்பையாவையும் ஏகாம்பரத்தையும் கையில் வைத்துக்கொண்டே கொம்போதியின் கதையை முடித்து விடலாம். ஏகாம்பரத்தை இடித்து தள்ளிவிட்டு முன்னே வந்த சுப்பையா, முள்ளு வெற்ற ஆளுகளுக்கு கஞ்சி கொதிக்குது, எசமா சாப்பிட என்ன வேணும்னு சொன்னீங்களா? ஏற்பாடு பண்ணிடலாம் எசமா. குனிந்து பேசினான். உங்க கஞ்சியை நானும் குடிக்கிறேன் என்றதும் சுப்பையாவுக்கு பொறுக்கவில்லை. எல்லாம் எங்க பாக்கியம் எசமா. தர்பூர் என்று கொதித்து கொண்டிருக்கும் கம்மங்கஞ்சி வாசனை முள்ளு வெட்டுகின்ற ஆள்களுக்கு தெம்பு கொடுத்தது. கொம்போதி மேல் உள்ள கோபத்தை எல்லாம் கருவேல முள்மரத்தில் காட்டினார்கள். ஒவ்வொருவனும் 2 ஆள் வெட்டுகிறான். புதர்மண்டிய முள்ளுக்காடு வெட்டுப்பட தூரடியில் குடியிருந்த பாம்பு வள்ளிகள் வெளியேறி ஓடின. போலீஸ் லாரி பெரும்பச்சேரி காலத்தி கோயில் முன் வந்து நின்றது. கதவை திறந்ததும் தடதடவென போலீஸ் குதித்தார்கள். பெரும்பச்சேரி சனம் திகைத்தது. கரும்பிசாசு மாதிரி வந்து நிற்கும் போலீஸ் லாரியை முன்னே பின்னே கண்டதில்ல. போலீஸ்காரன் எதுக்கு இங்கே வர்றான்? எல்லோரும் முழித்தார்கள். என்ன ஏது என கேட்கக்கூட இல்லை. ஆள்களை பிடித்து தூக்கி தூக்கி லாரிக்குள் எறிந்தார்கள். திமிரியவர்களை பிடரியில் அறைந்தார்கள். ஆணு பொண்ணு அத்தனைக்கும் அடி. பெரும்பச்சேரி சனத்துக்கு ஒன்னும் விளங்கல. ஒளிந்தவர்களை வீட்டுக்குள் புகுந்து திருவழியே இழுத்து வந்தார்கள். திருவேட்டையோடு கூடி 5-6 இளவட்டங்கள் பிடிபடல. விறகு காட்டுக்கு இடையில செருகி படுத்திருந்த திருவேட்டைக்கு பொண்ணு பிள்ளைகளை அடிச்சு இழுத்துட்டு போறத பார்க்க சகிக்கல. நம்ம சனத்தை ஏன் வெள்ளக்காரன் பிடிக்கிறான்? வீடுகளுக்குள்ள ஆயுதமும் கிடையாது. இதுவரை ஆயுதம் வச்சுக்கிற வேண்டிய அவசியமும் வரல. நம்ம வீடுகளுக்குள்ளும் 4 ஆயுதம் இருந்தா எதிர்த்து பார்க்கலாம். ஏமாளித்தனமா இருந்துட்டோமே. கண்ணில் அகப்பட்ட ஆட்களை அள்ளி போட்டு லாரி கதவை மூடினார்கள். புதுசா கல்யாணமான கந்தன் பொண்டாட்டி புடுவட்டு போனா. கோழி பஞ்சாரத்துக்குள் ஒளிந்திருந்த கந்தனுக்கு உயிர் ஆட்டம் கொடுத்தது. திண்ணையில் படுத்திருந்த கிழடுகள் தடுமாறி எழுந்து வாய் பேச முடியாமல் நின்றார்கள். லாரியை பார்த்து கைகளை ஓங்கினார்கள். கடைசியாக லாரியின் முன்புறம் வெள்ளைக்கார சார்ஜென்ட் ஏறிக்கொள்ள பொழுது கிளப்பிக் கொண்டு லாரி புறப்பட்டது. பொஞ்சாதியை பிடிகொடுத்த கந்தன் பொறுக்க மாட்டாமல் கோழி பஞ்சாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு 4 கால் பாய்ச்சலில் ஓடி வந்தான். ஒளிந்து கிடந்த திருவேட்டையும் மற்றவர்களும் தலைதூக்கி எழுந்தார்கள். லாரி காலத்தி கோயிலை கடக்கும் முன் குறுக்கே வந்த கந்தன் 2 கைகளையும் அகல விரித்து, டேய் வெள்ளக்கார பயலே, நிறுத்துடா, வண்டியை நிறுத்து மறித்தான். லாரி நகர்ந்து கொண்டே இருந்தது. போக விடமாட்டேன். அசையாமல் நின்றான் கந்தன். லாரி கண்ணாடிக்குள் அமர்ந்திருந்த சார்ஜென்ட் கந்தனை கண்ணெடுக்கி பார்த்தான். என் பொண்டாட்டியை இறக்கிவிடு, எல்லாரையும் இறக்கிவிடு. கந்தன் குனிந்து ஒரு பெரிய கல்லை தூக்கினான். சார்ஜென்ட் செய்கை காட்டியதும் லாரி வேகம் எடுத்தது. கந்தன் ஓங்கி எறிந்த கல் கண்ணாடியை நொறுக்கியது. பதறிய திருவேட்டை, டேய் கந்தா, வேணாம், விலகி வந்துரு கத்திக்கொண்டே ஓடி வந்தான். கண்ணாடி நொறுங்கிய லாரி கந்தனை முட்டி தள்ளி குடல் தெறிக்க நசுக்கி கொன்று விட்டு போனது.